ஹாய் எவ்ரிவன். நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க லாஸ்டா எப்போ கில்ட்டே இல்லாம ஒருத்தவங்களுக்கு நோ சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி எந்த சந்தர்ப்பத்துல உங்களோட நீட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம ஒதுக்கி வச்சுட்டு மித்தவங்களுக்கு எஸ் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? எப்பவுமே யாராவது கேட்ட உதவி பண்ணணும், எஸ் சொல்லுங்க, அப்போதான் நம்மளுக்கு மன நிம்மதி இருக்கும், நல்லா இருக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை என்னன்னு தெரியுங்களா? நீங்க எப்பவுமே நோ சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க எப்பெல்லாம் நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்க எனர்ஜி ட்ரெயின் தாங்க ஆயிருக்குங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நான் முக்கியம் கிடையாது, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் நோ சொல்றீங்களோ அப்ப யார் அப்செட் ஆறாங்களோ அவங்களே தாங்க நீங்க எப்பெல்லாம் எஸ் சொன்னீங்களோ அதனால பெனிஃபிட் ஆனவங்களும் கூட. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு இடத்துல நோ சொல்ற ஸ்டக் ஆறீங்கன்னா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு வால் கிடையாதுங்க. இட் இஸ் நாட் பீங் செல்ஃபிஷ். நீங்க மித்தவங்களுக்கு டீச் பண்றீங்க உங்களை மித்தவங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத. Because it is the highest form of self-love.